ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்பவே டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 பருப்புமே அலசிட்டு நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை அரைச்சிடலாம். சின்னதாக ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், 3 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூடவே நம்ம பருப்பில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பருப்பு பார்த்திங்க அப்படின்னா கொரப்பாக நல்லா இந்த மாதிரி மெத்துன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா பருப்பு நல்லா அரைஞ்சி வரும். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தேங்காய் சேர்த்து பண்ண போகிறோம். தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக அரைச்சிருக்க இந்த பருப்பவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இன்னும் ஒரு ஓட்டி இந்த விழுதவே நம்ம குழம்பு திக்னஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவலுக்கு பதிலாக சின்ன துண்டாக நறுக்குன தேங்காய் இருந்தது அப்படின்னா வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நம்ம கலக்க வேண்டாம், இது இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வறுத்து விட்டுறலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிக்குழம்புக்கு பயன்படுத்துகிற பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த மசாலா பொடியோட கொதிக்க விட்டோம் அப்படின்னா இதுவே சூப்பரான கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நல்ல திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னமும் கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி பழத்தை விழுதாக அரைச்சிருக்கேன். அப்போ நமக்கு குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். அதுக்காக தக்காளி கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி நல்லா பச்சை வாசனை நீங்கி சூப்பராக நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு உருண்டை வேகும்போது நமக்கு குழம்பு கெட்டியாகும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம இந்த பருப்பில் கலந்துருந்த உப்பு, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். முதலே உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டுரும், வெங்காயமும் உப்பு இருக்கிறதுனால. உருண்டை பிடிச்சி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிற குழம்புல சேர்த்துட்டு உடனேவே கிளறி விட வேண்டாம். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டுருங்க. எல்லா உருண்டையுமே திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக கொதிச்சிருச்சு. குழம்பு திக்கானதுனால நான் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையாக நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. திக்னஸ் தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக உருண்டை சாஃப்டாக வெந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.